ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பிளாஸை எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகணுட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த பிளாஸை தைக்கிறதுக்காக இன்றைக்கி 2 மீட்டர் அளவு கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி டிசைன் இருக்குது. இந்த மாதிரி டிசைன் இருக்கும்போது நம்ம கிளாத்தை வந்து நீல வாக்கில் போடாமல் அகல வாக்கில் போட்டு தான் கட் பண்ண முடியும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து கீழே நமக்கு கரெக்டாக வரும். நீல வாக்கில் நம்ம வழக்கமாக துணியை வந்து இந்த மாதிரி மடிப்போம். ஆனால் இந்த மாதிரி டிசைன் வந்தால் நம்ம வந்து அகல வாக்கில் இந்த மாதிரி நாலாக மடிச்சிக்கலாம். நான் இப்போ அகல வாக்கில் துணியை வந்து நாலாக மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக நாலாக மடித்து போட்டுக்கலாம். நமக்கு கால் பகுதியில் இந்த டிசைன் வரணும், கீழே இந்த டிசைன் வர மாதிரி இந்த துணியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வழக்கமாக மேலேருந்து அளவு எடுப்போம், ஆனால் இந்த மாதிரி டிசைன் வந்தால் கீழே இருந்து அளவு எடுக்கணும். கீழே நமக்கு மடித்து தைக்கிறதுக்காக இந்த அளவு இடம் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கும். சின்னதாக 2 மடிப்பு மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து தைக்கணும். இப்போ நம்ம அளவு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன் வர இடத்துல இருந்து நம்ம டேப்பை 1லேருந்து வச்சுக்கலாம். கீழே வந்து இது மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் இருக்குது. இந்த இடத்துல இருந்து டேப்பை வச்சுட்டு பேண்ட்டோட ஃபுல் லென்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பிளாஸோட ஃபுல் லென்த் வந்து நம்ம தைச்சி முடித்த பிறகு 38 இன்ச் வரணும். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து 38 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 38 இன்ச் ஒயரை வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி கீழே இருந்து கரெக்டாக 38 இன்ச்சை வச்சு 2-3 இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து நாடாவோ இல்லைன்னா எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்காகவோ 2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 இன்ச் அகலமுள்ள எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். நீங்கள் எலாஸ்டிக் இல்லாமல் நாடா வச்சு தைக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் போட்டு விட்டுடலாம். 1 இன்ச் அளவு எலாஸ்டிக் வைக்கிறீங்கன்னா 1.5 இன்ச் அளவு இடம் விட்டு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பினுடைய சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 2 இன்ச் நம்ம சேர்த்து மார்க் பண்ணணும். இடுப்பினுடைய சுற்றளவு 40 இன்ச். 40 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 இன்ச் வரும். அது கூட லூசிங்காக 2 இன்ச் சேர்த்து 12 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கிராச்சோட லென்த் இடுப்பினுடைய சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஹிப்போட அளவு எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே 12 இன்ச் தான் வரும். இங்கே இருந்தும் 12 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வரைக்கும் இந்த கோட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து கிராச் வளைவு வரைகிறதுக்காக உள்ளே இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த முக்கில் இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம வந்து கிராச்சோட வளைவு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். இப்போது இங்கே நமக்கு முன்னாடியிலேருந்து கிராச்சோட வளைவு வரைக்கும் இருக்கிற அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு 14.5 இன்ச் இருக்குது. அதையே பாட்டம் பகுதியில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் உங்களுக்கு நல்லா அகலமாக வேணும்னா 1.5லேருந்து 2 இன்ச் வந்து கூட்டிக்கோங்க, இல்லைனா குறைச்சி கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் அதே அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கிராச் ஏரியாவிலேருந்து கீழே பாட்டம் ஏரியா வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கீழே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லெக்கர் ஷேப் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பர் வச்சு மார்க் பண்ணும்போது கால் பகுதியில் ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். இது இல்லைன்னா சாதாரணமாக நார்மலான ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்முடைய மார்க்கிங் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை வெட்டி தச்சிடலாம். பிகினர்ஸ் கூட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ துணியை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். கிளாத்தோடு நல்ல பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கிளாத்தை நல்ல பக்கம்
உள்பக்கம் வர மாதிரி இதுக்கு மேலே நம்ம வந்து விரிச்சிடலாம். இப்போ நல்ல பக்கம் உள்பக்கமாக வந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு 2 பக்கமும் கிராச் ஏரியாவில் 1/2 இன்ச் அளவில் நம்ம 2 தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி சென்டரை வந்து பிடிச்சி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் எந்த அளவுக்கு துணி இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் தையல் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னர் லக் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு இன்னர் லக்கை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னர் லக்கை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு மேல் பகுதியில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக மேலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு மீதி இருக்க 1/2 இன்ச்சையும் இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஃபுல் ரவுண்டையும் தைச்சிடலாம். ஏதாவது ஒரு இடத்துல 2 இன்ச் அளவு எலாஸ்டிக் விடுறதுக்காக இடம் விட்டு ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. இதில் எலாஸ்டிக் விடுறதுக்காக இடம் விட்டுருக்கோம். நம்முடைய வெஸ்ட்னுடைய அளவு வந்து 32 இன்ச், இடுப்புனுடைய அளவு 40 இன்ச். நம்ம வெஸ்ட்னுடைய அளவுக்கு தான் எலாஸ்டிக் எடுக்கணும். 32 இன்ச்சில் 4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 28 இன்ச் அகலத்துக்கு நான் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சேஃப்டி பின் விட்டு நம்ம வந்து எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி 2 தையல் போட்டு உள்ளே தள்ளி விட்டு இந்த கேப்பையும் நம்ம வந்து தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இந்த எலாஸ்டிக்கை இந்த மாதிரி கையெல்லாம் ஒரு 7-8 தடவை இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுடலாம். எலாஸ்டிக் வந்து எல்லா இடமும் சமமாக பரவும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி இதுக்கு மேலே 2 1/2 இன்ச் அளவு இடவுல 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. அப்படியே சூப்பரான ப்ளாசோ ஃபேன் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் டிசைன் வந்தால் நீங்களும் இந்த மாதிரி வெட்டி தைச்சி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடியாதவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.